என்ன மகனே சொல்லு, என்னத்த சொல்லட்டுண்டா? சொல்லு. நான் செல்வ சௌபாகியமா அமர்ந்த என்னோட ஸ்தலத்தை சாதாரணமா ஒரு கணத்தில் ஆவாகம் பண்ணி எடுத்துட்டு என் சன்னிதானம் எழுந்துருமா? நல்லது நடந்துருமா? உனக்கு நல்லது பண்றது நம்ம பண்ணோம். எதுடா மகனே நல்லது? போராமைய நல்லதா? நான் நீன்றது நல்லதா? சர்வமும் சக்தி நான் நம்புறது நல்லதா? அதுக்கெல்லாம் நீ தான் கச்சேரி வழக்கு வாது துன்பம் துயரானு எத்தனையோ இன்னல் பட்டு இருக்குதுடா மகனே. இந்த நேரத்துல கூழுக்கு ஆசைப்பட்டு இந்த காளி தேவி நான் வரல, கும்பத்துக்கு ஆசைப்பட்டு நான் வரல. சதஞ்சு கிடக்குது என் மனுஷிய மக்கோ என்ன கொண்டாடி என்ன கோயில் கட்டி எனக்கு கும்பாபிஷேகம்னு செஞ்சவங்க எல்லாம் மனசுல வேதனையோடும் துன்பமோடும் விலகி நிக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த பத்திரகாளி மகனே, யாகத்தாலையும் பூஜையாலையும் கலச ஆவாகனத்தால மட்டும் நிர்ணயிக்கக்கூடியவன் நான் இல்லை. ஏழை மனசுக்குள்ள நுழைஞ்சு என் மக்களுடைய குறைய முழுசா நான் தீர்த்து அவனுக்கு ஒரு நோவு இவனுக்கு ஒரு கஷ்டம் மாங்கல்ய பலன்னு ஒவ்வொரு பிரச்சனையா இருந்து வீடு இல்லாத வீடும் புரியுதா மகனே? பொண்ணு பொருள் ஆடு ஆபரணம் கொடுத்து என் ஊர் மக்களை செல்வ சௌபாகியமா வாழ வைக்கிறதுக்காக 8 திக்கு அரசாளக்கூடிய காளி தேவி நாது துணையா இந்த ஊருக்கு கிராம தேவியை காவலா அமர்ந்தவா. புரியுதா? ஆதியில எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் சன்னிதானத்துக்கு கோபுரம் எழுணும் போது சொன்னேன் நான். புரியுதாடா மகனே? அவ்வளவு சுலபமா என்ன இந்த நேரத்தில் தகர்த்த முடியாது. அப்படி தகர்த்த நினைச்சா ஆலயம் சுலபமா எழவும் செய்யாது. புரியுதாடா மகனே? நான் அனலா பொங்கி நின்று ஜலத்திலையும் இந்த ஸ்தலத்திலையும் நான் அமரணும்னாக்கா புரியுதாடா மகன்? என் மக்களை நான் ஒண்ணு சேர்க்கணும். முதல்ல நீ நான் என்று போட்டி நிற்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு வழிபிறக்கும். இந்த நேரத்துல சேலை ஏந்தி மடிப்பிச்ச கேட்டு எல்லாத்துக்கும் ஊருக்கு உலகமெல்லாம் என்னுடைய சன்னிதானத்தை வளர்க்கணும்னு நினைச்சவங்க ஒரு பக்கம். புரியுதா? நானா நீயா நானான்னு போட்டி போடுறவங்க ஒரு பக்கம். எனக்கு போட்டி தேவையில்லை, போராம தேவையில்லை. தாயின்ற நம்பிக்கை ஒண்டிதானா? மகனே, எண்ணாத மக்கள் புரியுதா? ஒரு எலுமிச்சக்கனியில ஆராதத்தையும் ஆத்தி கொடுக்குவேன். புரியுதா? ஊர் மக்கள் நீங்க என்ன நம்பி கோரிச்சு புரியுதான மகனே? எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து மஞ்ச தண்ணி எடுத்துன்னு வந்து என் மேல ஊத்துங்க. என் விக்கிரகத்தை அலப்பாஞ்சு கிடக்குது. இன்னைக்கு சந்திர கிரகணம் முடிஞ்சு நாளைக்கு என் தேர் வீதி உலா வரும். புரியுதா மகனே? மஞ்சள் நீராட்டோட மகாசக்தி என்னை நம்பி மஞ்சள் தண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கொடை எடுத்து தலை மேல வச்சு என் மேல சாந்தி பண்ணுங்க. புரியுதா மகனே? நான் 3 மாசத்துக்குள்ள இதுக்கான அடி எடுத்து வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன். நிக்காதீங்க.
புரியுதா? எதைய பத்தி கவலைப்படாத. இது அரசியல் இல்ல, ஆர்ப்பாட்டை. மகனே, நான் சொல்றத கேளுங்க. ஹலோ, இன்னையில இருந்து புரியுதா மகனே? கருவறையில முத்து மாறின்னு நான் அமர்ற வரைக்கும் இந்த காளி தேவி இந்த ஊருக்குள்ள நடக்கிற எல்லா விதமான ஆபத்தும் காப்பாத்துறதுக்காக இந்த திருசூலத்துல நான் ஆபாகமாகி இருப்பேன். காளின்னு என்னை நம்பி விளக்கேத்தி என்னை பூஜிச்சு ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் நான் வெற்றிகரமா நடத்தி தருவேன். என்னை கல்லு நினைச்சா நான் கல்லு, என்னை பேய் நினைச்சா நான் பேய், என்னை தாயா நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பத்ரகாளி துணை இருந்து காப்பேன். இந்த சன்னிதானத்துல எழுந்தேற்றி நான் அமர்ந்து இந்த திருவிழா நடக்கும். இது என்னோட சத்திய பிரமாணம். கேள்வி பண்ணாதீங்கப்பா.
கேமரா தெரியல யூடியூப் இது ஒரு யூடியூப்